வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயல் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் கீதம் நீ பாதினியே என் பாதினியே நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. ஓகே சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே நான் வாழ்வேனே. ஓகே வணக்கம். ஹாப்பியாக இருக்கா? எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கு? நிறைய ஹாப்பியாக இருக்கா? சரி ஓகே. நான் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரேன். என்ன பேர் உங்களுக்கு? எத்தனையாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க? அம்மா தான் இது எல்லாமே ரெடி பண்ணினவா பண்ணியிருக்கீங்களா? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுவாம்மா. யார் செஞ்சிருப்பா பிள்ளைக்கு இவ்வளோத்தையும் செய்யணுன்னு சொன்னா? அச்சுவா? சும்மா ஒரு க்ளூ கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த லவ் கே என்ற ஒரு கேக்கை கொண்டு வந்து நாங்கள். ஆனால் இந்த 17 வயசு பர்த்டே வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணணும் மட்டும் சொல்லி அரேஞ்ச் பண்ணினாங்க. அப்படி இருக்குதா இல்லாட்டி சிம்பிளாக இருக்குதா? ஆ எப்படி இருந்தது? இன்னும் ரொம்ப நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக கீர்த்தனாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். உண்மையாகவே இந்த அச்சு இந்த சர்ப்ரைஸை செய்யவே இல்லை. கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு கெஸ் பண்ணுவோம் யார் செஞ்சுருப்பான்னு சொல்லி. சும்மா அச்சுவை தவிர வேறு யார் செஞ்சுருப்பேன்? அண்ணன் கட்டி கூட்டிக்கொண்டு வரும்போது என்ன நினைச்சு நீங்கள்? பேய் என்ன நினைச்சுனீங்களா? அச்சு தான் தந்துருப்பீங்க. கடைசி மட்டும் அச்சுவை தான் சொல்லுவேன் முடிவில் இருக்கிறீங்களா? பிடிச்சிருக்கா? உங்களை நிறைய பிடிச்ச பர்சனா? நீங்கள் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவளோட கூடவே நான் இருப்பேன் எல்லா மூமெண்ட்லேயும் மட்டும் சொல்லி அந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. யாரா இருக்கு? சர்ப்ரைஸாக இருக்கா இல்லாட்டி கன்ஃபியூஸாக இருக்கா? நான் அம்மா தான் செஞ்சுருப்பேன்னு கணக்கு நீங்கள் சரியாக வாய் காட்டுவீங்களா அப்படி சொல்லி சொன்னாங்க.
எல்லாமே பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்குது? ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தை? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, வேறு கன்ஃபியூஸாக இருக்குது. செஞ்சவங்களுக்கு அப்போ என்ன சொல்லுவேன் அப்படி? சரி, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிறேன் உங்களோட கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க தான், எனக்கு இவங்க தான் சர்ப்ரைஸ் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் பாசம் வைக்கிறார்கள் கிடைக்கிறது கஷ்டம். அதுலேயும் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கிடைக்கிறது அது இந்த காலத்தில் நிறையவே கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன், லக்கி பர்சன் நீங்கள். சீரியஸாகவே உங்களை தாங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணுமன்றது தான் அவங்களோட ஆசையும். இதுதான் ஒரு ஆரம்பம், அவையில் உங்களுக்கு தர்ற நம்பிக்கையின் ஒரு ஆரம்பம். சரி, இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். க்ளோஸ் வந்துட்டேன். அச்சு தானே? ஓகே, அச்சு கேட்டு சொல்லுவேன் அப்போ. ஓகே, இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். நாளைக்கு என்னென்னு ஃபீல் பண்ணுறீங்க மகளுக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணினதை நினச்சி? ஏற்கனவே தெரிஞ்சோடையால சந்தோஷம். ஓகே, என்ன சொல்லுவோம் சர்ப்ரைஸ் செஞ்சவருக்கு? தேங்க்யூ மேடம்.